guys, welcome back to channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 1 கேம் ப்ளே தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்தாச்சு. இன்னைக்கு வேற பாட்டி கிட்ட என்னென்ன அடி வாங்க போறோம்னு தெரியல. சரி வாங்க, ஸ்டார்டிங்லேயே நம்மள்ட்ட புக்கு கொடுத்துட்டாங்க. சரி அதை நம்ம அப்புறம் யூஸ் பண்ணுவோம். எப்பா சரியாக லாக் ஆகுது, கேமுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆஹா, பாட்டு மேலேருந்து வருது. சரி என்னத்துக்கு பார்த்துருக்கணுமே. சரி பார்க்காதான் ரொம்ப நல்லது தான். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி இந்த கேம் வீடியோவில் என்ன ஸ்கிப் பண்ண போகிறது பார்த்தா கார்கே கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, தள்ளி விட்டோம்னா இப்போ பாட்டி பெரிய இவ மாதிரி இங்கே வருவா. என்னடா மரியாதை பேசுகிறேன், அதெல்லாம் அப்படி தான். இங்கேயாவது சவுண்டு போட்டிருக்கோம், இங்கே வர வாய்ப்பு இருக்குது. நம்ம டக்கு டக்குன்னு போயிட்டு காரில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஹேமரு பேசாமல் இங்கே என்னடா இங்கே பார்த்துக்கிறேன், ஒன்றுமே இல்லை. சரி என்ன சொல்ல வந்தோன்னா, நம்ம பேசாமல் டோர் எஸ்கேப் பண்ணிடலாங்க. சரி கேவலமான ஒரு சிரிப்பு. ஐயோ எங்கே இருக்கான்னு வேறு தரலங்க. அதுக்கு வந்துருப்பா, சவுண்டு கேட்டிருக்கணுமே. சரியான நாட்டுக்கிழவி இது. இது வரைக்கும் பாட்டி கண்ணிலே நம்ம பண்ணல, அது வரைக்கும் நல்லது. சரி ஓகே, நம்ம வெளியே போயிடுவோம். அங்கே போய்ட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பெல் அடிச்சு விட்டு நம்ம இங்கே ஓடிடுவோம். பேர்ட் சீட் இருக்குது. சரி இப்போ இங்கே வருவாளே. சரி நம்ம இப்படி வந்துட்டு அப்படி போயிட்டு அப்படி போவோம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளதை தள்ளி விட்டுப்போம். திரும்பி மேலே ஏறான்னு நினைக்கிறேன். வரட்டும் பொறுமையாக வரட்டும். நம்மளும் பொறுமையாகவே போவோம். ஓகே, இங்கே என்னடா கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே இல்லை, இது அப்படியே தட்டி விடாமையே போகணும். காதில் கத்துது. நம்பர் 1 கீழே வேற அந்த ஏஞ்சலினா கிட்ட வேற போகணுங்க, அதாங்க பயமாக இருக்குது. அப்புறம் நம்ம போன வீடியோ ட்வின்ஸு ரூஃப் டாப் எஸ்கேப்புக்கு நிறைய பேர் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், மிக்க பெரிய நன்றி. ஐயோ ஒரு நிமிஷம் ஜர்க் எடுத்துருச்சுங்க எனக்கு. இப்போ பாட்டியை கூப்பிடுவோமா? இப்போ டக்குன்னு இங்கே வருவா பாருங்க, அறிவாளி மாரி பார்த்துட்டாளா? ஏ வாடி கிளவி, வாடி கிளவி. என்னங்க கொஞ்ச நேரம் அப்படியே இப்போ பாருங்களேன், ஜீனிஸ் மாதிரி திரும்பலாடா. அதான் நம்ம இப்படியே நிற்போம். இப்போ கையை ஆட்டுவா பாருங்கள், சருன்னு. அப்போ நம்ம அந்த சைடு திரும்பிடலாம். இப்போ பாருங்களேன் போலையா. இப்போ இங்கே நான் சவுண்டு போட்டேன்னா இங்கே வந்துருவா பாருங்க. இங்கே சவுண்டு போட்டேன்னா இப்போ பெரிய ஜீனிஸ் மாதிரி அங்கே போவோம். போடி எல்லாம் உனக்கு வச்ச ட்ராப்பு தான். போ பொறுமையாக போ. அவள் படிக்கட்டு மேலே ஏறட்டும், அப்போ தான் நம்ம அவள் கண்ணில் சிக்காமல் போக முடியும். பார்த்துட்டா பெரிய அறிவாளி மாதிரி. ஐயோ பார்த்துட்டா பார்த்தீங்களா, நான் சொன்னேனே இதான் பெரிய அறிவாளி நினப்பு. கேரட்டு கிளவி. வரட்டும் இருங்க, இங்கே சண்டை போட்டு திரும்பியை கூப்பிட்ருவோம். இரிட்டேட்டிங் ஹலோ அப்பா, இது போடுறது ஏன் காது எழுது. சீக்கிரம் முடி கூட்டி கிளவி. போயிட்டா. ஐயையோ மாப்பு ஓடு. என்னடா ஒன்றுமே இல்லை, அப்படியே சீக்கிரம் குதிரா. இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? பாட்டி நான் பாட்டி இப்படி பண்ணுறேன். போ பாட்டி. இந்த சத்தத்தை போட்டு திரும்பி இங்கே கூப்பிடுவோம். ஹேமரை வச்சு நிறைய வேலை இருக்குங்க, ஒன்றா நம்ம பண்ணுவோம். பொறுமையாக இங்கே ரிமோட் இருக்குது. கிளவி மேலே போயிட்டா. கிளவி வந்து வெளியே வந்துருக்கான்னு நினைக்கிறேன். சவுண்டு போட்டோமா? சீக்கிரம் மேலே போடா.
அவ்வளோதாண்டா தம்பி, மேலே வந்தாச்சு. நம்ம ஹேமர் எடுக்காமே இதெல்லாம் உடைக்கலாங்க. இங்கே ஒரு பிளேஸிங்க போட்டு எப்பா என் காது கிழியுது. இங்கே பாட்டி ஆளை காணும். சொட்டை அங்கே நிற்க பாருங்க. சொட்டை ஆம்பளைங்களுக்கெல்லாம் சொட்டை வந்து பார்த்துருக்கேன், ஏன்னா பொம்பளைங்களுக்கெல்லாம் இருக்குது. ஸோ சேட். கிழவிக்கு வந்த பிரச்சனையை பாருங்கள். முடிஞ்சால் பாட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அடே சீக்கிரம் போடா தற்கூரி மண்டையா. ஐயோ அப்பா செம சத்தம். வரட்ட பொறுமையாக வரட்டும். கீழே வர மாதிரி சத்தம் கேட்குது. அப்பா காது கிழியுது. சரி நம்ம பொறுமையாக போவோம். டேய் என்னடா இது வெளியே போ. ஐயோ இப்போ வேறு மெனக்கெட்டு வச்சு ஸ்பீடாக வருவாளே. சீக்கிரம் கீழே போடா. ஓகே சவுண்டை போடு. இப்படி போ. அங்கே போய்ட்டு இங்கே உள்ள இதில் உடச்சி இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எதையும் தள்ளி விடாமல் போடா. நான் அங்கே வந்து உயிரை வாங்குவா. டமால் கீழே விழுங்க. ஓகே சூப்பர். கார் இன்ஜினா இதை வச்சு நான் நாக்க வலிக்கிறதாடா. இங்கே வர நிறைய சத்தத்தை போட்டாச்சு. இங்கே சத்தத்தை போட்டு கூப்பிடுவோம். இன்னைக்கு பாட்டி தலை குழம்ப போது பாருங்க. போட்டு குழப்பி விட்டோம். இருங்க பாட்டி இங்கிட்டு வரட்டும். இங்கே வருவாளா. முதல்ல கன் எடுக்கணுங்க. இப்போ தான் இவ்வளோ போட்டு பொழந்து கட்ட முடியும். எதுக்கும் இங்கேயே நின்றுக்கலாம். இல்லைன்னா ஜீனிஸ் படி இங்கே வந்து அடிச்சிடுவோம். வந்துட்டா கிளவி வந்துட்டா. சீக்கிரம் போடா. இங்கே தான் நம்ம கார்கி எடுத்தோம். சீ கேவலமான சிரிப்பு. அங்கிட்டு போட்டோமா. ஐயோ ஹேங்கர் கீழே விழுந்துருச்சு. ஜோலி முடிஞ்சிடும். சரி இங்கே வரட்டும். இங்கே ஹேங்கர் இருக்குது பாருங்க. நீங்கள் போகும்போது பார்த்து போங்க, இல்லைனா மாட்டிப்பீங்க. ஓகே அங்கடா ஒன்றும் அழகா பெயிண்டிங்கை கழட்டி அழகாக வச்சுருக்கானு. முன்னாடி பழைய கேம்லலாம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா இங்கே லிவரை பிடிச்சிருத்தா தானே இங்கே ஏஞ்சலினா பாடி இருக்கும். அதானே எழுதும். அறிவாளி ஜீனியஸ். சீக்கிரம் பாடி இழிக்கிறதுல ஒன்றும் குறைச்ச இல்லை. என்னங்க பக்கான மாதிரி எங்கே நிற்கிற? எதிர்ச்சிருவோமா? ட்ராப் தெரியுதா? ட்ராப் வச்சுட்டு போகிறா பாரு. குருட்டு கிளட்டு சீக்கிரம் பொடி. வெட்டுக்கு அடியில் ஒருத்தன் ஒளிஞ்சிருக்குன்னு இந்த காமன் சென்ஸ் கூட இல்லை. பார்த்தீங்களா எப்படி வேற மாதிரியா? ஏடா இது எங்க 2 காகுலாம் கிடச்சி வச்சிங்க. சூப்பரே. ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே ஏதாவது இருக்கணுமே. விரிங் சாண்டில் சம்திங் எல்ஸ். கன் பாட் இருக்கு. அடப்பாங்களா ஒன்றுமே வச்சிடலடா தட்டி ஃபெலோஸ். சரி வாங்க நம்ம கீழே போயிட்டு அசம்பிள் பண்ணிட்டு வந்துடுவோம். டேய் அதுக்கு கீ வேணும்டா அப்படின்னீங்கன்னா எஸ் தட்ஸ் வாண்ட் டேக் கீ. இங்கே சத்தத்தை போட்டு பாட்டிங்க. நல்லபடியாக அங்கே போய் உட்காந்துக்க. கீழே சூப்பராக ஒரு பாட்டி. இங்கே ஒரு காகு வீல் இருந்துச்சு, அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி இங்கே போவோம். இங்கே தான் இருக்காடா ஏன்னா ஈபேட்டா அப்படின்றானு. சரி வாங்க அங்கே இருக்கும். டோர் எஸ்கேப் பண்ணோன்னா அதுக்கு பேரலாக்கி வேணும். எக்கச்சக்கமாக வேணுங்க நிறையா. அங்கே தள்ளி விட்டோம்ல, இப்போ அங்கே போகிறா. இருங்க இப்போ பாட்டியை ஒரு 2 நிமிஷத்துக்கு மயக்கம் போட வச்சுருவோமா? மயக்கமா அப்படின்னு படுத்து கிடக்கட்டும் கிளவி. இப்போ இங்கே வருவா பாருங்க. ஏன்டா கதவு பின்னாடி ஒளிர அவள் பார்த்துட மாட்டா. அவள் பார்க்கவே மாட்டாங்க. அவள் குருட்டு கிளவிங்க சொன்ன மாதிரி. இப்போ பாருங்களேன் அவள் ட்ரெஸ்ஸு தெரிஞ்சா
இங்கேயே நின்றுங்க. ஓகே, அங்கே ஒளியதெல்லாம் போய் ஒளியணும்னு அவசியமே இல்லை. நான் ஒன்று அளக்கணும். இந்த ஒரு தெரியுது பாருங்க. இப்படி வந்து அலாட்டை இப்படி நின்றுங்க. அவங்க நல்லா உள்ளே போய் போட்டுருங்க. ஓகேவா? இன்னும் நான் இருங்க பாட்டி விட்டோம். அந்த டெக்னிக்கெலாம் சொல்கிறேன் கேட்டுங்க. ஓகே, உள்ளே போகிறாவது கண்ணு தெரியாது கபோதி. இப்படி சாத்திட்டு லாக் போட்டுட்டு மறக்காமல் இதை ஆன் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய தட்டி நான் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணவே போனதுனால அது உடச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. அடுத்த இதுலேருந்து அடுத்த அட்டம்ப்ட்லேருந்து என்னாட்டி ஒன்றுமே பண்ண முடியல. அவளை அதை இது என்னாட்டி லாக்கே பண்ண முடியல. அதனால தான் சொல்கிறேன், பி கேர்ஃபுல். அவேர்னஸ் வீடியோ. கிராணி பார்த்தீங்களா மண்டையை போட்டா? சரி, இப்போ போய்ட்டு இன்னொருக்காக வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ப்ளே ஹவுஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே டார்ச்சராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் புக்கே வைக்கலையே, அப்புறம் எப்படி சாவி விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது? சரியில்லையே. சரி வாங்க போய் பார்ப்போம். சாவி விழுந்த மாதிரி சத்தம் கிட்டுச்சுல, அது சாவி தானா இல்லை வேறு என்னது? சரியில்லையே. சரி, ஏதோ ஒன்று அங்கே நீட்டு கிடக்கு. நீட்டு எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறது? ஏங்க கீழே போய்ட்டு கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே சேஃப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஷார்ட்கட்டில் போகணும். காலும் முறிஞ்சிடுச்சு. சரி வாங்க, 2 நிமிஷம் தாங்க இருக்குது. டக்குன்னு எங்கே வேணாலும் வருவா உருட்டு கிளவி, கிளட்டு கிளவி. பார்த்தீங்களா கட்டிங் பிளேஸில் பாருங்களேன் ரத்தம். அவனா இதை வச்சு கழுத்தில் உள்ள இதை கட் பண்ணியிருப்பா, நரம்ப. ஓகே, கட் பண்ணிட்டோமா? என்னடா கேமரா வச்சு பார்க்குறேன்? எனக்கு தெரிஞ்ச மொட்டையனாக தான் இருப்பான். அப்புறம் இன்னொன்று, கிராணி சாப்பிட்டு வீடியோ எப்போ போடலான்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஹேய், நம்மளால் ஹேமர் வேணும். ஹேமர் இருந்தால் அழகாக உடச்சிடலாம். இல்லை பாட்டி வந்துட்டாளா வரலையான்னே ஒன்றுமே தெரியல. ஒரே பயமாக இருக்கு நண்பா. கீழே போகும்போது ஒரு டமால் அடிச்சிருவாளோ இப்படி வேறு ஒரு தோணுது. சரி கீழே போட்டுருவோம். டேய் கீழே போ, கீழே போ. போயிடுச்சு போயிடுச்சு. கீழே வந்துருச்சா? இப்போ பாட்டி கீழே வந்தானா வந்துட்டான்னு அர்த்தம். சென்ட்ரல் இப்போ தான் பாட்டியால் அடிக்க முடியாது. எப்படி எங்கள் பிளான்? இந்த தப்பிக்கிறதுக்கு எஸ்கேப்லாம் இருக்கே இந்த பொருள்லாம், இதெல்லாம் ஏன் அவளே வைக்கிறா? உன் வீடு தானடி கிளவி, நீ எடுத்து உனக்கு கீழே போட தெரியாது? சரி தூக்கி போட தெரியாது? நல்ல கிளவியா இருப்போலோ. அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. வந்துட்டா நவுற சத்தம் கேட்குது. இருங்க சிரிக்கிற. மேலே 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 வர பாருங்க. பாருங்க இது பாருங்க. தள்ளி விட்றேன். இங்கே வருவா. இந்த சத்தம் போட்டதுக்கே அவர் வரமாட்டான்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வருவா. நான் காது அவ்வளோ ஷார்ப்பு. பார்க்கல இப்படி கீழே கூச்சிருவோம். இந்த எஃபெக்ட் தாங்க கடுப்பாகுது. டக்கு டக்குன்னு எக்ஸ்ட்ரீம் மோடானா எப்படி வருவா? காமன் நாலேஜ் கூட இந்த கேமர்ஸுக்கு இல்லை. ஏய் அவளை மாட்ட வைக்காதது ஒன்றை மாட்ட வைக்க. பேசிக்கிட்டே இருந்தால் மூடையை கெடுத்துறானு தற்கூரி வேலோ. சரி இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஏதாவது தெரியலாம். என்ன கன் பாட்டு கூட இல்லைங்க இங்கே. அதாங்க ஒரே கடுப்பு. ஷிட், திரும்பி அவளை போட்டு சாவடிப்போம். வருவா கிளவி, வரட்டும். அப்புறம் இருக்குது டிங் டிங். இங்கே இந்த வரவர் வாடி வாடி கிளவி வாடி வாடிக்க. இதில் நீங்கள் எத்தனை தட்டி வேணாலும் இவ்வளோ போட்டு சாவடிச்சிக்கலாம். ஆனால் இதில் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் என்ன 2 நிமிஷம் தான். ஷார்ட்கன்லாம் சுட்டா 2.5 நிமிஷம் கிடைக்கும் தெரியுமா? ஆனால் சொல்கிற மாதிரி இதை ஆன் பண்ணிவிட்டு போங்க, அவ்வளோதான். ஆன் பண்ணுறேன்னா சாவடி சத்தப்பல சாவு. இப்போ எங்கே போகிறது? சரி நம்ம ஸ்டார்டிங்கில் வரும்போது புக்கு பார்த்தோம்ல, புக்கை தூக்கிட்டு போய்ட்டு வச்சுருவோம். எப்போயாவது அந்த அங்கே தாங்க நிறையா இருக்கும் புக்கு. சரி புக்குங்கிற
நிறைய ஜாமானே அங்கே தாங்க இருக்கும். ஏய் தானே பார்த்தேன். யாரா ஓப்பன் பண்ணது? ஏங்க சத்தியமாக நான் ஓப்பன் பண்ணல. கிழவி எப்படி ஓப்பன் பண்ணேன்? ஏங்க சத்தியமாக நான் ஓப்பன் பண்ணல. எப்படி ஓப்பன் பண்ணா? அதுவே ஒரே டவுட்டாக இருக்குது. எப்பட்றா கைஸ்? உண்மையிலே நம்ப முடியல. நீங்கள் விளாட இல்லை பேசாமல் நான் அந்த இந்த எஸ்கேப்பு பண்ணிட்டான். செயின் கட்டர் மட்டும்தான் இல்லை, அதுவும் கிடச்சிச்சு. நான் அந்த எஸ்கேப்பு பண்ணிடுவேன். ஆனால் அது ஒரு எப்பிக் எஸ்கேப். அந்த பேய்கிட்ட மாட்டு தப்பிக்கிறதுலாம் ஒரு எப்பிக் மூமெண்ட். சரி என்னடா இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி கன்னாவை சேர்க்கலான்னு பார்த்தா கன் பாட்டும் ஒன்றே தாங்க இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள். வாட் ஷால் ஐ டூ? இந்த விரிஞ்ச் ஹேண்டெல்லாம் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 பாட்டி எங்கே இருக்கான்னு வேறு தெரில. நான் 2 நிமிஷம் ஆயிருக்கும். சரி கூப்பிடுவோம். பாட்டி எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வந்து. நான் இங்கெல்லாம் போய் ஒளிவேன் தெரியுமா? ஒளியலாம் மாட்டேன். ஒரு நேரம் பாட்டிக்கு விளையாட்டு காமிப்பேன். என்ன காமிக்கிறேன்? சவுண்டு போட்டிருக்கோம்ல, வருவோம். வரட்டும் பொறுமையாக வரட்டும். அவசியம் இல்லை, சரி அவசரம் இல்லை. ஆனால் இதில் இதில் நம்ம இந்த படிக்கட்டு கீழெல்லாம் வந்து பூந்து கீழே வர முடியும். ஆனால் சாப்டர் 2ல் இங்கேருந்து படிக்கட்டுலேயும் நவர முடியாது, இதுக்கு கீழேயும் வர முடியாது. நீங்கள் தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்ற அளவுக்கு ஆகிடணும். ரொம்ப நேரமாக டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடி வாங்குறதா வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை.